அனைவருக்கும் வணக்கம். நான் ராம். இது முதல் சொல் உரையாடல் ஸ்பாட்டிஃபை தளத்தில். நம்மோடு நாக சொக்கநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். என் சொக்கன் என்று அறியப்படும் இவர் பல நூல்களை 150க்கும் மேற்பட்ட இல்லையா, 180 இல்லையா இருக்கும் எழுதியவர். பன்முகம் கொண்ட ஒரு எழுத்தாளர். அவரோடு இப்போது நாம் பேச இருப்பது அவரது திருக்குறள் நாமே படிக்கலாம் மற்றும் எளிய உரை ஆகிய புத்தகங்கள் நவம்பர் 10ஆம் தேதி இல்லையா, நவம்பர் 7ஆம் தேதி வெளியாகின்றன. நவம்பர் 7ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. அது தொடர்பாக எனக்கு சில கேள்விகள் இருந்தன. அவரிடம் நான் மின்னஞ்சலில் அனுப்பினேன். அவர் இது நேரடியாக உரையாடலாக இருந்தால் இன்னும் சுவையாக இருக்கும் என்று சொன்னதால் இதை பதிவு செய்கிறோம். வணக்கம் சொக்கன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ராம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட் சார், நல்லா இருக்கேன். இந்த உரையாடலை ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி. இதுதான் முதல் முறை நான் இப்படி ஒன்று செய்வது. எனது முதல் கேள்வி, தீவிரமாக திருக்குறளை படிக்க தொடங்கியது எப்போது? பள்ளி பருவத்திலேயே குறட்பாக்களின் பொருளை, ஒவ்வொரு குறளையும் பதம் பிரித்து படிக்கும் அணுகுமுறையை நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? ஆசிரியர் கற்றுத்தந்தாரா? தினமும் திருக்குறளை படித்து வந்திருக்கிறீர்களா? அங்கும் இங்குமாக தொடர்ந்து நாம் படித்து வருவோமே, அதே போலவா, அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆரம்பித்ததா? உங்கள் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் அறிய எங்களுக்கு ஆசை. ரொம்ப நல்ல கேள்வி. எங்களோட தொடக்க பள்ளியிலேயே எங்களுக்கு வந்து திருக்குறள் வகுப்பு இருந்தது. அதுக்குன்னே ஒரு ஆசிரியை நியமிக்கப்பட்டிருந்தார். அவரோட ஒரே வேலை திருக்குறள் சொல்லிக் கொடுக்கறது தான் நாள் முழுக்க. அவருக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்து ஆசிரமம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கூரை வேஞ்ச ஒரு ஓரத்துல ஒரு கட்டடம் கொடுத்துருந்தாங்க அவருக்கு. அங்க அவர் உட்கார்ந்துருப்பார். ஒரு வகுப்பா அங்க போய் திருக்குறள் கத்துக்கிட்டு அவங்க வகுப்புக்கு திரும்பி வந்துடுவாங்க. மற்ற வகுப்புகள்லாம் எங்க வகுப்புலயே நடக்கும். மத்த ஆசிரியர்கள்லாம் எங்க வகுப்புக்கே வந்து சொல்லி தருவாங்க. ஆனா திருக்குறள் வகுப்புக்கு மட்டும் நாங்க அந்த அந்த குறிப்பிட்ட குடிலுக்கு போவோம். அவங்க அங்க இருந்து ஒரு வகுப்புக்கும் குறள்களை சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அப்பயும் ஒன்னும் கோயம்புத்தூர்லயா? இல்ல, இது வந்து ஆத்தூர், சேலம் மாவட்டம் ஆத்தூர். அங்கதான் நான் படிச்சது. சரிங்க. அவங்க வந்து அவங்க ஆனா அந்த வயசுல அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு இப்ப சுத்தமா ஞாபகம் இல்ல. அந்த ஆசிரியருடைய முகம் நினைவு இருக்கு. அவங்க பேர் ராணி, அது நினைவு இருக்கு. அந்த வகுப்பு நடந்ததுன்னு நினைவு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி என்ன படிச்சேன்னுலாம் நினைவில்லை. அப்புறம் வந்து எல்லாரையும் போல 6ஆம் வகுப்புல இருந்து தொடங்கி 12ஆம் வகுப்பு வரைக்கும் திருக்குறள் வந்து தமிழ் பாடத்தோட ஒரு பகுதியாகவே படிச்சேன். நம்ம எல்லாருமே தமிழ் வழியில படிச்சவங்க அல்லது தமிழை ஒரு பாடமா எடுத்து படிச்சவங்க எல்லாருமே ஒரு 30 குறள் ஆண்டுக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 7 3 21 ஒரு 200 குறள்களை வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 75 80 குறள்களையாவது மனப்பாடம் செஞ்சிருப்போம். மனப்பாட பகுதியாகவும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 குறள் மனப்பாட பகுதியாகவும் வச்சிருப்பாங்க. ஸோ அதையும் படிச்சிருப்போம். அப்படிதான் வந்து முதல்ல திருக்குறளை நான் படிச்சது. அதுல குறிப்பா 10ஆம் வகுப்பு வரும்போது, 10ஆம் வகுப்புல எங்க தமிழாசிரியர் எங்களுக்கு வெண்பா எழுதுறதுக்கு கத்துக் கொடுத்தாரு. அப்போ திருக்குறள் வெண்பா வகையில எழுதப்பட்ட நூலுங்கிறதுனால திருக்குறளை எடுத்துக்காட்டா அவர் ரொம்ப பயன்படுத்துவார். ஒரு குறளா எடுத்துக்கிட்டு அதை பிரிச்சு இப்படிதான் ஒரு அந்த குறள்ல இருக்கிற சீர்களை எல்லாம் பிரிச்சு பார்க்கணும். அப்புறம் அதை வந்து அந்த தலை தட்டுவது, தலை தட்டாமல் இருப்பது, அதை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கெல்லாம் அவர் திருக்குறளை ரொம்ப எளிமையா எடுத்துக்காட்டா பயன்படுத்தினார். அதனால வந்து திருக்குறளுடைய அந்த கட்டமைப்பின் மேலையும் ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ அது வந்து 10ஆம் வகுப்புல நடந்தது. பள்ளியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து திருக்குறளை தீவிரமா படிச்சேன்னு சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் நம்ம யாருமே பள்ளிக்கூடத்துல இன்பத்துப்பால் படிச்சிருக்க மாட்டோம். அறத்துப்பால் பொருட்பால்ல இருந்தா எல்லா குறள்களும் வந்திருக்கும். ஸோ இன்பத்துக்கா பால்ல இருக்கிற குறள்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்த அப்புறம் தான் அறிமுகமாச்சு. அது நம்மளுடைய தனிப்பட்ட ஆர்வத்தின் அடிப்படையில தான் அறிமுகமாச்சு. அங்க இங்கேயும் கேள்விப்பட்டது, தேடி படிச்சது, அப்படின்னு படிச்சது இன்னொரு 200 300 குறள்னு வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் திருக்குறள்ல பாதியை கூட நான் படிச்சு முடிக்கலங்கிறது தான் உண்மை. இது வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலவரம்.
அப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி. எதையோ யோசிச்சுட்டு இருந்தபோது, நம்ம என்ன திருக்குறள முழுக்க படிக்கலையே! அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன வருத்தம் தோன்றினது. அப்போ வந்து நான் கம்பராமாயணத்த முழுக்க படிச்சு முடிச்சிருந்தேன். நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்த முழுக்க படிச்சு முடிச்சிருந்தேன். தேவாரம் படிச்சுட்டு இருந்தேன். இதையெல்லாம் படிக்கிறோம். திருக்குறள் ஒப்பீட்டளவுல 1 1/4 அடி குறள்கள கொண்ட நூலாச்சே! அதுவும் 1000 குறள்கள் தானே! அதை ஏன் நம்ம இன்னும் படிக்கல? அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அதனால சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் சவால் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, படிச்சதுக்கு உரை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானே ஒரு கூடுதல் சவால அதுல சேர்த்துக்கிட்டேன் எனக்கு. சரியா வந்தா பதிப்பிப்போம். சரியா வரலன்னா நம்ம படிச்சோம்ங்கிற திருப்தியாவது நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணத்தோட தொடங்குன முயற்சி தான் இன்றைக்கு முழுமையடைந்து ஒரு புத்தகமாக வெளிவருகிறது. நன்றிங்க. குறளுக்கு உரைன்னு எண்ணும்போது ஏராளமான ஒரு உரை எழுதி குவித்துள்ளனர். பேராசிரியர் ஏ.ஆர். வெங்கடாச்சலபதி வந்து நகைச்சுவையா சொல்லுவார், தமிழ்நாட்டுல வந்து ஒரு குடிசை தொழிலாகவே அது மாறிவிட்டது அப்படின்னு. அதனால ம். அவர்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு உரையை வந்து இன்னொருத்தர் எழுதும்போது இதுவரை வந்தவை எல்லாம் படிக்கணும்னு தோணும். சரிபார்க்கவும், பயன்படுத்திய உரைகள்னு ஏதாவது இருக்கும். எங்கேயாவது தொடங்கியிருப்பீங்க. உங்க கைக்கு அடக்கமா நெறைய குறள் பிரதிகள் நீங்க வச்சிருப்பீங்க. உங்க தலைமாட்டுல இருக்கலாம். அல்லது இந்த மாரி வந்து உங்கள சுத்தி நீங்க இந்த உங்கள் உரையை எழுதும்போது, உங்களை சுற்றி இருந்த உரைகள் யாவை? அது தவிர அகரமுதலிகள், ஏனைய தரவுகள்னு ஆன்லைன் டேட்டாபேஸ் இதெல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்க? அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆ நான் ஒரு நீங்க சரியா சொன்ன மாரி நெறைய திருக்குறள் உரைகள இந்த உரைய எழுதுவதற்காக ரெஃபர் பண்ணேன். ஆம், அதாவது நான் நான் குறிப்பிட்ட உரையாசிரியர்களோட பெயர சொல்ல விரும்பல. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்ல வெளிவந்த எல்லா புகழ்பெற்ற உரைகளையும் நான் ம். இந்த புத்தகத்துக்காக படிச்சிருக்கேன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். புரியுது. அதையும் நான் வந்து முழு புத்தகங்களா படிக்கல. ஒரு உரைய படிப்பேன். ஒரு குறள படிப்பேன். அதுக்கான ஒரு உரைய படிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு உரை, அதுக்கப்புறம் இன்னொரு உரைன்னு படிச்சுட்டே போவேன். ஒருத்தரும் அந்த ஒரு குறள பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் தான் முதல்ல. ம். 2வது ஆ சில நேரங்கள்ல திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிற சில சொற்கள சில உரையாசிரியர்கள் கண்டுக்க மாட்டாங்க. ம். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சொல்ல விட்டுட்டு போயிடுவாங்க உரையில. உடனே எனக்கு ஓஹோ! வந்து அது எப்படி அவங்க விடலாம்? அந்த சொல்லுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருந்து, அதற்கு ஒரு விளக்கம் இருந்தா, அது நம்ம உரையில விடுபட்டதாயிடுமேன்னு சொல்லிட்டு இன்னொரு உரைய போய் பார்ப்பேன். அவரு அந்த அந்த சொல்ல எப்படி கையாண்டுருக்காருன்னு. சில நேரங்கள்ல ஒரே சொல்லுக்கு 2 உரையாசிரியர்கள் 2 விதமான பொருள பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டா ஒரு குறள்ல காமக்கலன் அப்படின்னு ஒரு ம். ஒரு ஒரு சொல் கோப்பு வரும். ம். அதுக்கு இந்த கலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கலன்னா நகை அப்படின்னு ஒரு பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். புகழ்பெற்ற பொருள். அதனால நகைன்னு சில உரையாசிரியர்கள் பொருள் கொண்டிருக்காங்க. ஆ. வேற சில உரையாசிரியர்கள் கலன்ங்கிறத கப்பல்னு பொருள் கொண்டும் அதற்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. சோம்பேறிகள் வந்து இதெல்லாம் ஆ அவர்கள் ஏறும் காமக்கலன் அப்படின்னு வரும். அதானே? ஆமாமா. 4 காம கலன்கள்னு வரும். 4 நகைகள்னு சில பேரும், 4 அம் கப்பல்கள். கப்பல்கள் அப்படின்னு சில பேரும் அதுக்கு உரை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான நேரத்துலலாம் ரொம்ப சுவையா இருக்கும். ஏன் ஒருத்தர் இத நகைன்னு நினைக்கணும், ஒருத்தர் கப்பல்னு நினைக்கணும். நீங்க அகரமுதலி எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பொருளுமே இருக்கும் அந்த சொல்லுக்கு. அதனால அ அப்படி அந்த மாரியான ஒரு மாறுபட்ட பார்வைகளையும் பார்க்கறதுக்கு வந்து இது எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. உண்மையில நான் படிக்க ஆரம்பிச்சபோது, என்னுடைய மேஜை மேல இருந்தது ஒரு 3, 4 உரைகள் தான். ஆனா, அத படிக்க படிக்க அது போதல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நெறைய வாங்க ஆரம்பிச்சேன். இன்னும் நெறைய இணையத்துல தினமும் பார்க்க ஆரம்பிச்சேன் உரைகள. அதுக்கப்புறம் அது போக அகராதிய திறந்து வச்சுட்டு நாமளேவும் சில சில நேரங்கள்ல எந்த உரையாசிரியர் சொல்லியிருக்கிற பொருளும் எனக்கு முழு நிறைவு குடுக்காது. அந்த மாரியான நேரத்துல நாமளே அகரமுதலிய வச்சுக்கிட்டு வேற ஏதாவது ஒரு விளக்கத்த கொண்டு வர முடியுமா? அப்படின்னும் பார்த்தது உண்டு. இப்படி நெறைய புத்தகங்கள நான் இதுக்காக ரெஃபர் பண்ணேன். அதாவது ஒருத்தர் வந்து இப்போ அறிவியல் துறையில சொல்லுவாங்க, ஏற்கனவே ஆட்சி செய்தவர்களுடைய தோள் மேல ஏறி நின்னு தான் நாம அம் நாம இப்போ பண்ற ஆராய்ச்சிகள அவங்களுடைய தோள் மேல ஏறி நின்னு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய சொல்லியிருக்காரு அப்படி. அந்த மாதிரி திருக்குறளுக்கு இப்போ நான் உரை எழுதுறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி உரை எழுதினவங்க எல்லாரும் என்ன 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 கோணத்துல அந்த குறளை பார்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்காம, நாமளே ஒரு காற்றுல இருந்து ஒரு உரைய எடுக்க முடியாது. அதனால கண்டிப்பா. முழுக்க படிச்சிடணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல வெளிவந்த குறிப்பிடக்கூடிய எல்லா உரைகளையுமே தேடி படிச்சிருக்கேன். அத வந்து இந்த புத்தகத்துக்காகவும் பயன்படுத்தியிருக்கேன். ஆனா என்னோட
செயல்முறை எப்படி இருந்ததுன்னா, முதல்ல குறளை படிப்பேன். அடுத்து அதுக்கு எனக்கு தோன்ற பொருளை நானே ஊகிச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உரைகளை நிறைய 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 படிச்சப்புறம் திரும்ப அந்த முதல்ல இருக்கிற நான் முதல்ல யோசிச்ச அந்த உரை எந்த அளவு செழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து அதை என்னுடைய சொல்லுல எழுதுவேன். அப்படிதான் நான் இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கேன். இவர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே யார் சொன்னாங்கன்னு தெரியல, ரைட் ட்ரங்க் பட் எடிட் சோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு ஒரு முழு ஆர்வத்தோடையும் அந்த உச்சகட்ட இன்வால்மெண்டோடையும் எழுதுவோம். ஆனா நம்ம அதையே திருத்தும் போது, நம்ம அதையே எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வேற ஒரு முகத்தோட நம்மள திருத்திக்கிறது வந்து ஒரு ஃபேஸ் வரும். ஸோ அதுவும் வந்து நீங்க ஒரு டைம் விட்டதுக்கு அப்புறம் அதை திரும்பியும் பாக்குறது, அந்த மாதிரி ஒரு ரிகரஸ் பிளான் வச்சிருந்தீங்களா? ஆமா 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 கண்டிப்பா. இந்த புத்தகத்தை நான் 2 தடவை எழுதியிருக்கேன்னே நான் சொல்லுவேன். முதல்ல இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு எனக்கு வந்து 3.5 ஆண்டுகள் ஆயின. 1 ஆண்டுல முடிச்சிடணும்னு திட்டமிட்டு தொடங்கினேன். ஆனா அது வந்து நான் ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டேன் நான் படிக்க வேண்டிய அளவை. அதனால 1 ஆண்டுன்னு திட்டமிட்டது உண்மையில 3.5 ஆண்டுகள் ஆயின இதை எழுதி முடிப்பதற்கு எனக்கு. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு குறள்னு எடுத்துக்கிட்டா கூட 1330 நாட்கள் கிட்டத்தட்ட இருக்கு. நான் திட்டமிட்டது ஒரு நாளைக்கு 4 குறள்னு எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணேன். ஆனா அது வந்து நடக்கல. அவ்வளவு இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. நாம என்ன நினைச்சோம், என்ன 1.25 அடி அதை 4ஆல பெருக்கடா என்ன 7 அடி, ஒரு நாளைக்கு 7 அடி படிக்க முடியாத நம்மளால அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த 7 அடிக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது படிக்கதான் தெரிஞ்சது. அப்படி எழுதி முடிச்சுட்டேன். முடிச்சப்புறம் பாத்தீங்கன்னா 3.5 ஆண்டுகள்ங்கிறது ரொம்ப நீண்ட கால அளவு. நாம 3 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நாம இப்ப இருக்கிறது இல்லை, எவ்வளவோ மாறி இருக்கும் இல்லையா? அதனால எடிட் பண்ணும்போது இந்த புத்தகத்தை முடிச்சுட்டேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா என்னோட சமூக வலைத்தளங்கள்ல அறிவிச்ச போது நிறைய பேர் நான் வாங்கணும், எப்போ வெளியிட போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எல்லாருமே இன்னும் 10 நாள்ல வெளியிட போறேன், 20 நாள்ல வெளியிட போறேங்கிற மாதிரி ஒரு பதில் எதிர்பார்த்தாங்க. நான் சொன்னேன், இல்ல, இதை எடிட் செய்யறதுக்கு எனக்கு குறைஞ்சது 3-4 மாதமாவது ஆகும் அப்படின்னு. எல்லாரும் 3-4 மாதமா அப்படின்னு. இந்த காலத்துல வந்து கால் டு ஆக்ஷன் சொல்லப்படுகிற அதை வந்து நீங்க உடனடியா கொடுக்கணும். எழுதி முடிச்சுட்டு 3.5 மாதம் 4 மாதம் கழிச்சுதான் இந்த புத்தகம் வெளியாகும் அப்படின்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன திகைப்பும் ஒரு சிறு எரிச்சலும் கூட கொண்டார்கள். ஆனா அந்த 3.5 மாதங்கள் வந்து இந்த புத்தகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு முதலீடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% அல்லது 80% குறள்களுக்கு நான் உரையை மாற்றி எழுதினேன் இந்த எடிட்டிங்கும் போது. ஏன்னா அந்த இடைவெளி என்னுடைய பார்வையை மாற்றி இருந்தது. அந்த குறளோட நெருக்கமா இருந்த போது அதை எப்படி சொல்லணும்னு நினைச்சனோ அது அந்த 3.5 ஆண்டுகள் கழித்தோ, சில நேரங்கள்ல 1 ஆண்டு 1.5 ஆண்டு இப்படி வேற வேற காலகட்டத்தில் எழுதியிருப்போம் இல்லையா? அந்த இடைவெளி விட்டு திரும்ப படிக்கும்போது, ஓ இல்லையே, இப்படி நான் சொல்லணும்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையை மாற்றி எழுதினது வந்து கிட்டத்தட்ட 70% 80% அளவுக்கு புதிதாக மாற்றி எழுதியிருப்பேன்னு நான் சொல்லுவேன். என்னோட அடுத்த கேள்வி வந்து, தமிழ் இலக்கணம் சார்ந்த பல புத்தகங்களையும் தொடர் கட்டுரைகளையும் சமூக பதிவுகளையும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். உங்கள் மாணவன் என்று நான் என்னை கருதி கொள்கிறேன். அதற்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாகவும் நீங்கள் இருப்பதற்கு நன்றி. இலக்கணம் படிக்க தொடங்கியது எப்போது? உங்களுக்கு இலக்கணம் மீது, அது பள்ளி பருவத்தில் வந்திருந்தாலும் தொடர்ந்து இலக்கணத்தின் மீது ஒரு ஆர்வம், ஒரு அப்சஷன் மாதிரி கூட சில பேருக்கு போகக்கூடும். அந்த மாதிரி எந்தெந்த ஆசிரியர்களை நீங்கள் முதலில் படித்தீர்கள்? தொல்காப்பியம், நன்னூல், இறையனார் அகப்பொருள் மாதிரி எல்லாம் வாசிச்சீங்களா? இல்ல வரதராசனார், பரந்தாமனார் அப்படின்னு போனீங்களா? முதல்ல பள்ளிக்கூடத்துல இலக்கணம் எல்லாரையும் போல நான் படிச்சேன். ஆனா அது மற்ற தலைப்புகளோட ஒரு தலைப்பா, மற்ற பாடங்களோட ஒரு பாடமா நினைச்சுதான் படிச்சேனே தவிர அது மேல ஒரு பெரிய ஆர்வம்லாம் அப்போ உண்டாகலை. என்ன காரணம்னா, மற்ற எல்லா தலைப்புகளையும் போலவே அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்னு அங்க வந்து அவங்க சொல்லித்தரல. இப்போ எடுத்துக்காட்டா நம்ம வீட்டுல நம்ம செய்யற செலவுகள்லாம் எழுதி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நாம பண்ற முதலீடுகள் எல்லாம் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு அல்லது எப்படி தேஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு கணக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கணக்கு எப்படி நமக்கு பயன்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல படிச்ச போது இதைத்தான் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா தம்பி, இதை நீ ஒழுங்கா கத்துக்கிட்டேன்னா பின்னாடி இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டு உன்னோட நிதி நிர்வாகத்தெல்லாம் நீயே நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி தரல.
அந்த அப்ளிகேஷன் எப்படி இதை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த கணக்காகட்டும், அறிவியல் ஆகட்டும், எதுவுமே சொல்லித் தரல. இப்ப இன்னைக்கும் எவ்வளவோ பேர் விமர்சனம் சொல்றது உண்டு இல்லையா, பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் படிச்சேன், எதுக்கு படிச்சேனே தெரியல, இன்னைக்கு நான் எதையுமே பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி. பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அந்த மாதிரியா? அதேதான். அப்படி அந்த மாதிரி இலக்கணம் படிச்சேனே தவிர அது வந்து மனப்பாடம் பண்ணி மதிப்பெண் வாங்குற ஒரு விஷயமா தான் நினைச்சேன். புரிஞ்சுக்கிட்டு தான் படிச்சேன். ஆசிரியர்கள்லாம் சிறப்பாக தான் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க மேல எந்த குறையும் இல்லை. ஆனா பாடத்திட்டத்திலேயே நீ ஏன் இலக்கணம் படிக்கணுங்கிறதுக்கான பதில் இல்லை. இலக்கணம்னு ஒண்ணு இருக்கு, அதை நீ படிக்கணும்னு தான் சொன்னாங்களே தவிர அதை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அந்த பாடத்திட்டத்துல இல்லை. அது வந்து பின்னாடி ஆனதுக்கு அப்புறம் தொடங்கியது. ஆமா, அதேதான். நான் எழுத தொடங்கின பிறகு என்னாச்சுன்னா, நான் எழுதுறத எல்லாரும் ஆசிரியர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் திருத்தி பிரசுரிப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் ஒரு தடவை படிச்சு பார்த்துடுங்க, நீங்க எழுதுனதையும் நாங்க எப்படி மாத்தி பிரசுரிச்சிருக்கோங்கிறதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து நான் அதையெல்லாம் பார்க்க எனக்கு வந்து, ஓ இதை இவர் இப்படி மாத்திருக்காரு, ஏன் மாத்திருக்காரு, ஓ இது பிழையா, என்ன பிழை அப்படிங்கிற மாதிரியா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ சில ஆசிரியர்கள் எனக்கு அதை எடுத்தும் சொன்னாங்க. குறிப்பா என்னுடைய குருவாக நான் எப்போதும் சொல்கிற ராகவன் அவர்கள் எனக்கு விளக்கத்தோட சொல்லுவார், டேய் இதை இப்படி எழுதக்கூடாது, இதுதான். இப்போ எடுத்துக்காட்டா மனதை அப்படின்னு எழுதியிருந்தேன்னா அதை மனத்தைன்னு திருத்திட்டு மனத்துக்கண் மாசிலநாதல்ங்கிற அந்த குரலை எடுத்துக்காட்டி, இங்க பாரு அங்க மனத்துக்கண் இருக்கு, மனத்து அப்படின்னு தான் வரும், அது மனத்தை அப்படின்னு தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தோட எனக்கு அவர் சொல்லுவார். அப்படி சொன்னவர்களிடமிருந்து கொஞ்சம் கத்துக்கிட்ட போதுதான் சரி, இவங்க சொல்றாங்க, இவங்க நமக்கு சொல்ற பிழைகள் 50னா நம்ம எழுத்துல இவங்க சொல்லாம அல்லது நம்ம கண்ணுக்கு படாம இருக்கிற பிழைகள் 500 1000 இருக்கும் இல்லையா. அதோட என்னைக்கா ஒரு நாள் இவங்க சொல்றதை நிறுத்திட்டாங்கன்னா நம்ம எப்படி கத்துக்கிறது, அந்த ஒரு ஒரு கேள்வியும் எனக்கு வந்தது. அதனாலதான் சரி செல்ஃப் சர்வ் ஆயிடுவோம். இப்போ ஒரு சொந்தக்காரங்க யாரும் இல்லாத இடத்துல வசிக்கிற ஒரு ஒரு இளைஞன் சமையல் பண்ண கத்துக்கிறத ஒரு லைஃப் ஸ்கில்லா நினைக்கிறான் இல்லையா. இன்னொருத்தர சார்ந்து இருக்க கூடாது சாப்பாட்டுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம மொழி தூய்மைக்கு இன்னொருத்தர சார்ந்து இருக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக அப்போதான் நான் இலக்கணம் படிக்க ஆரம்பிச்சேன், ரொம்ப ரொம்ப பின்னாடி. இப்ப யோசிச்சா அப்போவாது படிக்க ஆரம்பிச்சேனேன்னு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருந்தா இன்னும் நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கலாமே, இன்னும் பிழை இல்லாம எழுதியிருக்கலாமேங்கிற எண்ணமும் அப்பப்போ வருது. ஆனா ஒரு எழுத்தாளனா ஆகி நிறைய பேர் என்னுடைய எழுத்துல திருத்தங்களை செய்து அதையெல்லாம் இல்லாம நல்லா எழுதணும் அப்படின்னா இலக்கணம் கத்துக்கணுங்கிற அந்த தேவை அப்போ புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிச்ச போது நான் வந்து முழுக்க படிச்சது தொல்காப்பியத்தை. நன்னூலையும் படிச்சிருக்கேன். ஆனா நன்னூல்ல கொஞ்சம் புகழ்பெற்ற நூற்பாக்களை தான் படிச்சிருக்கேனே தவிர முதல் நூற்பால இருந்து கடைசி நூற்பா வரைக்கும் நன்னூல்ல படிக்கல. தொல்காப்பியத்தை அப்படி படிச்சிருக்கேன், நான் முழுக்க முழுக்க படிச்சிருக்கேன். அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, நான் முதல்ல படிச்ச இலக்கண நூல் அது. 2வது காரணம், நான் வந்து தமிழ்ல பிலிட்டும் எம்ஏவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சேன். அப்போ வந்து அவங்க இது பிலிட் 3 ஆண்டுகள், எம்ஏ 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் படிச்சேன். அந்த 5 ஆண்டுகளுமே கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு விதத்துல தொல்காப்பியத்தை அவங்க பாடமா வச்சிருந்தாங்க. அதனால பாடத்துக்காகவும் மதிப்பெண்ணுக்காகவும் கூட தொல்காப்பியத்தை வரி வரியாக படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து நிறைய அது தொடர்பான மற்ற இலக்கண நூல்கள், பழைய இலக்கண நூல்கள், பழைய இலக்கண நூல்கள்லாம் பெரும்பாலும் செய்யுளுக்கு இலக்கணம் வழங்கி இருக்கும். அது தவிர தவறின்றி தமிழ் எழுதுவது எப்படிங்கிற அந்த மாதிரியான தலைப்புல வந்த பல பல நூல்கள், அவற்றையெல்லாம் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நானும் வந்து நல்ல தமிழ் எழுதுவோம்ங்கிற பேர்ல ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்கேன். அது அதற்கான அதற்கான ஆர்வம் எனக்கு வந்தது பள்ளிக்கூடத்துக்கு வெளியில தான். நீங்க இதுல சொல்லும்போது எனக்கு என்ன பட்டுதுன்னா, இதுக்கு ஆரம்ப புள்ளி வந்து ஃபீட்பேக்கு நீங்க வந்து ஓப்பனா இருந்தீங்க. நீங்க இன்னொருத்தர் வந்து ஒரு தவறையோ அல்லது இதை இப்படி சுட்டிக்காட்டும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். அது ஏற்றுக்கொண்டு இதில் இது ஒரு கேப் இருக்கு, இன்னும் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து இன்னும் சரியாக செய்ய வேண்டும் என்ற அந்த முனைப்பு அப்போதான் ஆரம்பிக்குது இல்லையா? லைக் when you start to take feedback seriously. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சரியாக சொன்னீர்கள். இன்றைக்கும் எனக்கு வந்து ஒருத்தர் ஃபீட்பேக் சொல்றாரு என்னோட எழுத்துல அப்படின்னா எப்பவுமே என்னுடைய முதல் பார்வை அந்த ஃபீட்பேக் சரி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட தான் அதை அணுகிறேன் நான். ஏன்னா அது சரிங்கிற எண்ணத்தோட நீங்க அணுகி அதுக்கப்புறம் அது தப்பா இருந்துருச்சுன்னா அதை புறக்கணிச்சுட்டு போயிடலாம், அது ரொம்ப எளிது.
ம், அது ம். தவறுங்கிற கண்ணோட்டத்தோட நீங்க அதை அணுகாம விட்டுட்டீங்கன்னா, ஒருவேளை அது சரியா இருந்துட்டா அதை கத்துக்கிற வாய்ப்பை நீங்க நிரந்தரமா இழந்துடுறீங்க. அதனால எனக்கு இந்த பின்னூட்டங்கள், கருத்துக்கள் நீங்க எப்படி என்ன சொல்ல பயன்படுத்துறீங்களோ, அது மேல எப்பவுமே எனக்கு ஒரு ரொம்ப நேர்விதமான ஒரு எண்ணம் உண்டு. அ தொடர்ந்து திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னோட எழுத்த. இப்போ இன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அ ஸ் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எழுதின ஒரு புத்தகத்த இன்னைக்கு வேற ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக அதுல இருந்து ஒரு பகுதிய அம் அ பார்க்க வேண்டியிருந்தது. ரெஃபர் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்காக அந்த புத்தகத்தை தேடி எடுத்து பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அந்த தகவல முதல்ல எடுத்துக்கிட்டேன். சரி, தகவல் கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஆனா அத பார்க்கும்போது, அட இத இப்படி எழுதியிருக்கலாமே, அத அப்படி எழுதியிருக்கலாமேங்கிற மாரியான அந்த எண்ணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி நான் நினைக்கிற மாரி படிக்கிறவங்களும் நினைப்பாங்க இல்லையா? சோ அந்த மாரி ஆமா. கருத்துக்கள எந்த அளவுக்கு நம்ம ஏத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம எழுத்து மேம்படும்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆ, என்னுடைய அடுத்த கேள்வி, குறளின் எளிமையே வந்து அதை அனைவரும் கொண்டாட வைக்கிறது. பரவலாக அத கோட் பண்றாங்க எங்க பேசினாலும். "அணுவை துளைத்து 7 கடலை புகட்டும்போது" வள்ளுவர் அந்நாளில் நிலவிய பல கவித்துவங்கள் ரொம்ப இது இவ்வளோ ஷார்ப்பா, ஷார்ட்டா, ஸ்வீட்டா சொன்னா உடனே உரைக்குமேங்கிற மாரி நெறைய உத்திகள கையாண்டிருக்கலாம். உவமைகள் இருக்கலாம், உருவகங்கள் இருக்கலாம். பிற செய்யுள் வடிவங்களையும் எல்லாம் கையாண்டிருப்பார். இவற்றை சரியாக புரிந்து கொள்வது மிகவும் சவாலானது. முதல் பிகினர்ஸ்க்கு அப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க வந்து அத நீங்க பள்ளி பருவத்தில படிச்சதுக்கு அப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது எழுதத் தொடங்கிய போது, இந்த 3, 4 ஆண்டுகளில் அதை எப்படி வந்து அணுகினீர்கள்? ஏன்னா அது ஒரு ஒரு அவ்வளோ டென்ஸா இருக்கு இல்லையா? அதுதான் நான் வந்து அ மீன் பண்றேன். கண்டிப்பா, கண்டிப்பா. குறள் அதாவது ஒரே நேரத்துல எளிமையாகவும், ஆழமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நிரூபிக்கிற ஒரு விஷயமா தான் நான் திருக்குறள பார்க்கிறேன். அதுல நீங்க சொல்ற மாரி நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஒரு சின்ன இப்போ இத பத்தி பேசும்போது எனக்கு நினைவுக்கு வர்ற ஒரு விஷயம் சொல்றேன். "குன்றேறி யானை போர் கண்டற்றால்" அப்படின்னு ஒரு குறள்ல ஒரு பயன்பாடு வருது. சோ இப்ப நீங்க ஆமாங்க. அத பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு யானைகள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நீங்க அதுக்கு நடுவுல போனீங்கன்னா, அந்த யானை சண்டைய நல்லா பார்க்கலாம். ஆனா, அதுல உங்களுக்கு அடிபட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, ஆமா. ஒரு மலை மேல ஏறி நின்னுட்டு குன்று, மலை கூட இல்ல. ஒரு குன்று. பக்கத்துல இருக்கிற ஒரு குன்று மேல ஏறி நின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர இன்னும் நல்லா பார்க்கலாம். அதே சமயத்துல நீங்க அடிபடவும் மாட்டீங்க. இது ஒரு ரொம்ப புதுமையான உவமை. ஆமாங்க. இந்த இத இத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பின்னணி தெரிஞ்சா ஏன் சொல்றாரு "குன்றேறி யானைப்போர் கண்டற்றால்" அப்படிங்கிறதுக்கான அந்த விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சா தான், இத நீங்க முழுமையா ரசிக்க முடியும். ஆனா அத ரசிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒருபோதும் மறக்க மாட்டீங்க. அதனால தான் இன்றைக்கும் அதிக பேர் மேற்கோள் காட்டுகிற ஒரு நூலாக திருக்குறள் இருக்கிறது. மிக தமிழ்ல தம் நம்ம வந்து பார்வையில அத யோசிக்கலாம். ஆமா. ம். அதாவது தமிழ்ல மேற்கோள் இதுவரைக்கும் காட்டப்பட்ட மேற்கோள்கள ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா, 50% திருக்குறள்களா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு அ எந்த ஆராய்ச்சியும் செய்யாத ஒரு கணிப்பு. ம். அந்த ம். அளவுக்கு அது மேற்கோள் காட்டப்படுகிறது அப்படின்னா, அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. இப்போ பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அப்படின்னா, ஒரு ஊருக்கு நடுவுல ஒரு நல்ல பயன் தருகிற ஒரு மரம் பழுத்துறதுன்னா, அந்த காட்சி அப்படியே நம்ம மனசுல வருது பார்த்தீங்களா? நாளைக்கு ஒருத்தர் செய்யற ஒரு செயல் மொத்த ஊருக்கும் பயன்படுதுன்னா, உடனடியா அந்த குறள் நம்ம மனசுல வருது. நல்லதும் வருது, கெட்டதும் வருது. அந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் திருக்குறள்ல இருக்கு முதல்ல. அது ஒரு அ ஒரு ஒரு கூடுதல் இப்ப பலாப்பழத்த உரிச்சு சாப்பிடுற மாதிரி தான். அந்த மாரியான ஒரு கடினமான சில விஷயங்கள்லாம் வரும்போது, சாப்பிட்ட அப்புறம் அதுக்கு இருக்கிற அந்த இனிப்பு தனி. ஒரு குறளையும் படிக்கும்போது அதுல இருக்கிற அந்த கூடுதல் தகவல்கள், பின்னணி தகவல்கள் தமிழ்ல உரையாசிரியர்களும் திருக்குறளுக்கு மிக மிக விளக்கமான அ ஒ உரைன்னு சொல்லக்கூடாது, விளக்கங்கள். மிக விளக்கமான விவரிப்புகளை எல்லாம் எழுதினவர்கள் எல்லாம் அவ்வளவு வேலை செய்திருக்கிறார்கள். அவ்வளவு விளக்கங்கள், அவ்வளவு கிராஸ் ரெஃபரன்ஸ் இதுல இருந்து அதை சுட்டிக்காட்டி, அதுல இருந்து இதை சுட்டிக்காட்டி, இந்த பழக்கத்தை சுட்டிக்காட்டி, இப்படி பல விதங்கள்ல அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் படிக்க படிக்க ஒரு குறள விட்டுட்டு இன்னொரு குறளுக்கு போறதுக்கே மிகப்பெரிய முனைப்பு நமக்கு தேவைப்படும். இல்லைன்னா இங்கேயே ஊறி கிடக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி தான் இந்த நூல் இருக்கு. ஏன்னா நீங்க அ இவ் ஒ முதல்ல சொன்னீங்க, உங்களுடைய பள்ளி பருவத்தில ஒருவர் வந்து திருக்குறளை கற்றுக் கொடுப்பதற்காகவே ஒருவர் அங்க இருந்தார். அவரை ஆமா, ஒரு அணுகினீங்க. ஆசிரியர், ஒரு நெறைய ஆசிரியர். பேர் வந்து திருக்குறள் ஸ்காலர்ஸாவே இருக்காங்க. ஒரு முழு வாழ்க்கையே வந்து திருக்குறளுக்காக அர்ப்பணித்த மக்கள் பலர் உண்டு. திருக்குறள வந்து ஊர் ஊரா போய் சொல்லிக் குடுக்குற ஆசிரியர்கள்ன்னும் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் புரியுது. இது
இல்ல இவ்வளோ ஆழ்ந்து நேரம் செலவிட்டு இதை ரசிச்சு முழுமையாக படிக்க அவ்வளவு இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அதுல இருந்து இன்னொரு அடுத்த குறளுக்கு போவதற்கே ஒரு முனைப்பு தேவைப்படுகிறது இல்லையா? இது தொடர்பா எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. என்னோட மகள்கள் 2 பேரும் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தபோது, நான் அவங்கள என்னுடைய அலுவலகம் அந்த பக்கத்துல இருந்ததுனால, அவங்கள பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நான் என்னோட அலுவலகத்துக்கு போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன்னா, நாங்க நாங்க நடந்து போற அந்த வழி வந்து போக்குவரத்தெல்லாம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு வழி. ஒரு ஒரு வீடுகள் மட்டும் நிறைஞ்ச ஒரு வழின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழியில போகும்போது அந்த நேரம் சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தினமும் ஒரு ஒரு திருக்குறளுக்கான விஷயத்த ஒரு கதை மாதிரி ஒரு அவங்களுக்கு புரியற அந்த வயதுல இருக்கிறவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிட நடை எங்க வீட்டுல இருந்து அவங்களுடைய பள்ளி. அந்த 7-8 நிமிடங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒரு குறளுடைய அந்த விஷயத்தை சொல்லி அவங்க வந்து நகரத்துல வளர்ந்தவங்க. அவங்க சில கேள்விகள்லாம் அது நகரத்துலன்னு சொல்றதை விட தமிழ் பேசப்படாத ஒரு இடத்துல வளர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. அதை விளக்கி சொல்றது அந்த அந்த அது வந்து ரொம்ப சுவையான ஒரு அனுபவமா இருந்தது. நான் செஞ்ச ஒரு நல்ல வேலை என்னன்னா அதையெல்லாம் வந்து பதிவு செஞ்சு யூடியூப்ல ஏற்றி வச்சிருக்கேன். நான் வீடியோவா இல்ல ஆடியோவா ஏற்றி வச்சிருக்கேன். அப்படியே பாக்கெட்ல போனை போட்டு பேசிட்டே போவேன் அவங்க கிட்ட. ரெக்கார்ட் பட்டனை போட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டே போவேன். அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். யூடியூப்ல என்சொக்கன் சேனல்ல இருக்கா? ஆமா யூடியூப்ல என்சொக்கன் சேனல்ல இருக்கு. அது இவ்வளவு ஒரு 100 குறள்களுக்காவது அப்படி விளக்கம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப எண்ணிக்கை நினைவில்ல. எதுக்கு சொல்றேன்னா, அப்படி நம்ம வாழ்க்கையில குறளை கொண்டு வந்துடுறது ரொம்ப எளிது. ஒரு சின்ன முனைப்பு தான் வேணும். நன்றிங்க. அடுத்த கேள்வி வந்து சயின்டிபிக் மெத்தட்லாம் பத்தி யோசிச்சேன். நீங்க வந்து தமிழ் வந்து நீங்க அகாடமிக்கா படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அதோட சேர்த்து நீங்க ஒரு என்ஜினியரும் கூட, சரியா? ஸோ அறிவியல் முறையில் ஒரு செய்யுள் அதில் வரும் சொற்களையே உற்று நோக்கி கொஞ்சம் முயன்றால் முதல்லேயே கோணலோ திரிபோ மயக்கமோ மாற்றமோ தவறான புரிதல்களோ இல்லாம மிக துல்லியமாக உள்வாங்கி கொள்ளலாம்னு உங்கள் அணுமுறை நான் பார்க்கிறேன். அது மிகவும் பாராட்டுக்குரியது. நிறைய பேர் அப்படி அணுகுனா பல செயல்களை எளிதில் அடைந்து விட முடியும். அதன் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தோணுது. உங்களின் இந்த தனிப்பட்ட முயற்சியை தொடங்க தூண்டியது எது? இன்று கிடைக்கப்பெறும் நூல்களில் இத்தகைய ஒரு நூல் இல்லை என்று எண்ணுகிறீர்களா? மேலும் உங்கள் நூலின் தனித்தன்மைகள்னு இந்த இந்த கான்டெக்ட்ல என்னெல்லாம் சொல்வீங்க? முதல்ல எனக்கு இதை எழுத தூண்டின ஒரு விஷயம் என்னன்னா, திருக்குறள் உரை நூல்கள் ஏகப்பட்ட தமிழ்ல வந்திருந்தாலும் அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இடது பக்கம் வந்து இடப்பக்கம் குறளும் வலப்பக்கம் உரையும் அப்படிதான் அந்த வடிவத்துல தான் அச்சிட்டு இருப்பாங்க. படிக்கிறவங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வலப்பக்கமே தான் படிச்சுட்டு போவாங்க. ஒரு ஒரு டென்னிஸ் மேட்ச்ல 2 பேரும் விளையாடும் போது நீங்க ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்கும் அதை படிக்கும்போது. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா அவர்கள் ஒரு காரணத்தோடு தான் குறள் உரைன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு வசதியா என்ன பண்ணிட்டோம் நாம, இந்த பக்கம் குறள் இந்த பக்கம் உரைன்னு கொடுத்தப்புறம் படிக்கணும்னு நினைச்சவங்க கூட முதல் 10 குறள் 15 குறள் இந்த பக்கம் இடம் வளம்னு மாத்தி மாத்தி படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வலப்பக்கம் ரொம்ப எளிதா இருக்கே, ரொம்ப நல்லா புரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே படிச்சுட்டு போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப இயல்பானது. சரியா? ஒரு குழந்தை இங்க இருக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா இருக்கிறதுலயே ரொம்ப ஷார்டஸ்ட் ரூட் எதுவும் அதுலதான் போகும், சுத்தி வளைச்செல்லாம் போகாது. அது போல நமக்கு எது வசதியா இருக்கோ அதைத்தான் நம்ம செய்வோம். அதன்படி எல்லாருமே அந்த வலப்பக்கமே படிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால நான் இந்த உரை முயற்சியை தொடங்கின போது நான் என்ன நினைச்சேன், அது தேவையில்லை. அந்த இடப்பக்கத்தை படிக்கக்கூடியவர்கள் தான் நாம் அப்படி ஒன்றும் திருவள்ளுவர்கிட்ட இருந்து விலகி வந்துடல. ஒரு சின்ன பயிற்சி இருந்தா போதும், நம்மளால திருவள்ளுவரை புரிஞ்சுக்க முடியும். நாமளே திருவள்ளுவரை புரிஞ்சுக்கும் போது அப்ப நமக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி மிக மிக இனியது. அதை சொற்களால விவரிக்க முடியாது அப்படின்னு நான் உறுதியா நம்பினேன். அதை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த நூலை வந்து திருக்குறள் நாமே படிக்கலாம்ங்கிற தலைப்பை அதற்காகத்தான் தேர்ந்தெடுத்தேன். இந்த நூலுடைய தன்மையும் பொருள் கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஒரு ஒழுங்கை கொடுத்து, அதுக்கப்புறம் அதற்கு கடினமான சொற்களுக்கெல்லாம் விளக்கத்தை கொடுத்து கடைசியாக உரையையும் கொடுத்திருக்கேன். அந்த கடைசியா கொடுத்திருக்கிற உரைங்கிறது இதையெல்லாம் செய்த பிறகும் உங்களுக்கு புரியவில்லைன்னா
அந்த உரையை படித்துக் கொள்ளுங்கள்ங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேனே தவிர, என்னுடைய வெற்றி எதுவாக இருக்கும்னா, இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க ஒரு 50 குறள் அல்லது 100 குறளை தாண்டும் போது, சொக்கன் நீங்க எழுதியிருக்கிற உரை எங்களுக்கு தேவையில்லை, நாங்க முதல்ல இருக்கிற அந்த 3 பகுதியும் படிச்சே நாங்களே உரையை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனாங்கன்னா தான் என்னுடைய வெற்றியாக நான் அதை நினைக்கிறேன். அருமை. நீங்க குறள்ல இந்த இப்படி கொஞ்சம் முயன்றா நெருங்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால இது கேட்கிறேன். நீங்க வேறொரு பேட்டியில வந்து ராமாயணமும், கம்பராமாயணமும் படித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. பாரதி வந்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல்னு 3 பேர தான் வந்து அவரு சொல்றாரு. அதுல வந்து நீங்க சிலம்பு, ராமாயணம் இதெல்லாம் நீங்க அதுல பரிச்சயம் இருக்கா? அதெல்லாம் ஒப்பிட்டு நீங்க சில சொற்கள் எல்லாம் அம் யோசிச்சு பார்த்தது உண்டா? அதோட மீனிங்ஸ்க்கெல்லாம்? கண்டிப்பா. நான் வந்து கம்பராமாயணம் படிக்க தொடங்கிய பிறகுதான் பழந்தமிழ் இலக்கியங்கள் மேல எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டானது. முதல்ல படிச்சது கம்பராமாயணம் தான். அதாவது அதுக்கு முன்னாடி குறுந்தொகை படிச்சு ராமாயணம் வந்து 14ஆம் நூற்றாண்டு இல்லையா? இது இது இன்னும் பின்னோக்கி செல்லக்கூடியதுனால, அதனால நெறைய டிஃபரன்ஸ் இருந்ததா? ஆமா, அந்த ஆமா. மாதிரி கேட்கிறேன். அ அதான். நான் நான் படிச்ச வரிசை வேற. அ அந்த நூல்கள் எழுதப்பட்ட வரிசை வேற. அதனால எனக்கு அ ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, அ பழந்தமிழ் நூல்களை எந்த வரிசையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து படிச்சீங்கன்னா, உங்களுடைய சொல் வளம் பெருகிக் கொண்டே போகும். வொக்காபுலரி. ஆம். அப்போ என்ன ஆகும்னா, இப்ப இந்த திருக்குறள் நாமே படிக்கலாம் நூல்ல ஒவ்வொரு திருக்குறளுக்கும் கீழ அந்த திருக்குறள்ல இருக்கிற எளிதில் பொருள் புரியாத சொற்களுக்கான விளக்கம் குடுத்திருக்கேன். அப்படி அந்த ஒரு ஒரு திருக்குறள்ல 7 சொற்கள், 8 சொற்கள் இருக்கின்றனன்னா, அந்த 8 சொற்கள்ல உங்களுக்கு புரியாத சொற்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். ஏன்னா, ஆமா. நீங்க அதிகமாக பழந்தமிழ் இலக்கியங்களை படிக்க படிக்க சில சொற்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஓ! இதுக்கு இப்படி பொருளா? இதற்கு இப்படி பொருளா? இதற்கு இப்படியும் ஒரு சொல் இருக்கிறதா? ம், அப்படிங்கிற மாரி. ம். இப்ப எடுத்துக்காட்டா ஆழி அப்படின்னு ஒரு சொல் எடுத்துப்போமே. ஆழிங்கிற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கு. இந்த இடத்துல நான் கடல்ங்கிற பொருள்ல சொல்றேன். இப்ப ஆழி, கடல் அப்படிங்கிற பொருள் உங்களுக்கு மனதுல பதிஞ்சிடுச்சுன்னா, நீங்க திரும்ப திரும்ப ம். அத 4, 5 இடத்துல படிச்சுட்டீங்கன்னா, ஒரு குறள்லயோ அல்லது ஒரு கம்பன் பாட்டுலயோ, ஒரு பக்தி இலக்கியத்திலயோ ஆழிங்கிற ஒரு சொல் வரும்போது, ஆழி உடனடியாக உங்களுக்கு வருது. அந்த மாரி. உங்களுக்கு உடனடியா அதுக்கு அந்த கடல்ங்கிற அந்த பொருள் தோன்றும். ம். அப்ப அந்த அந்த விதத்துல நான் வந்து திருக்குறளை படிக்கும்போது, அதை ம். மற்ற இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்த்தேனா அப்படின்னா, கண்டிப்பாக சொல்லளவிலே ஒப்பிட்டு பார்த்தேன். சில சொற்கள பார்க்கும்போது, ஓ! இந்த சொல் அங்க வந்திருக்கு, இந்த சொல் இங்க வந்திருக்குங்கிற மாதிரியான ஒப்பீடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா, இந்த 2 புத்தகத்திலயுமே நான் வந்து ரொம்ப கண்டிப்பா ஒரு நான் எனக்கு போட்டுக்கிட்ட ஒரு வரையறை என்னன்னா, அந்த குறள்ல இருக்கிறதுக்கு வெளியில நான் எதுவும் எழுதக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். ஏன்னா, அப்படி எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு முடிவு கிடையாது. ஆமா. ஏகப்பட்ட விஷயங்கள எழுதலாம். சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு விஷயங்கள், சுவையான விஷயங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரு ஓ! இந்த குறள கேட்கும்போது எனக்கு அவரு ஞாபகம் வருதுன்னு சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள சொல்லலாம். அதுக்கு வேற இடம் இருக்கு. இந்த இடம் ம். அது இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் குறளுக்குள் இருக்கிற விஷயங்களை மட்டும் தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதனால அந்த மாரியான ஒப்பீடுகள் எதையும் இந்த புத்தகத்துல சேர்ப்பதற்கான வாய்ப்பு வரல. ஆனா சரி. வருங்காலத்துல அந்த மாரியான ஒப்பீட்டு கட்டுரைகளையோ, நூல்களையோ எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதை பற்றி விரிவாக பதிவு செய்வேன். அருமை. சோ ஐ சி த சயன்டிஃபிக் மெத்தட் மாரி பேசிக் பிரின்சிபிள்ஸ், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இருக்கோ அத நான் அணுகுறேன் ஒழிய, அந்த சோ தட் அத அப்படியே ஃபோக்கஸ் வந்து நம்ம அத அத அணுகலாம் இல்லையா? அ ஆமா, கண்டிப்பா. ஒப்பீட்டு அளவுக்குலாம் போகாம. ம். புரிகிறது. என்னுடைய அடுத்த கேள்வி வந்து, நீங்கள் எழுதின ரைட்டர்ஸ் மெத்தட் உங்களோட மெத்தட் என்ன? இந்த நூலை எப்படி எழுதினீர்கள்? எத்தனை ஆண்டுகள் நீங்க சொல்லிட்டீங்க 3, 4 ஆண்டுகள். இந்த பயணத்தில் திருத்தங்களும், மறுவரைவுகளும், மாற்றங்களும் எப்படி கையாளப்பட்டன என்று அ ஆசை. அதாவது மெத்தட் நான் கேட்கிறேன். நீங்க பலமுறை எழுதிவிட்டீர்கள். திரும்பவும் திருத்தினீர்கள். 80% வரை திருத்தினீர்கள் என்று சொன்னீர்கள். அதை வந்து நீங்க வெர்ஷன் கண்ட்ரோல் வச்சு நீங்க டாக்குமெண்ட்ல பண்ணீங்களா? இல்ல டிட் யூ ஹேவ் சிஸ்டம் டூ செக் இது இந்த ஒரு பர்ட்டிகுலர் திருக்குறள் இத்தனை வரைவுகளை கடந்து வந்திருக்கின்றன என்ற நீங்களே பேக் ட்ராக் பண்ணிக்கிற மாரி ஏதாவது ஒரு 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 காமன் ஃபைலிங் சிஸ்டமோ, இல்ல ஸ்கிரிவனரோ, இல்லன்னா கூகுள் டிரைவோ என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் நீங்க பயன்படுத்தீங்க? அ நான் வந்து முதல்ல Google ஷீட்ஸ் தான் பயன்படுத்தினேன். ம். குறள், அ அந்த அதாவது எண், அ அதிகாரத்தோட பெயர், ஆம், அதுக்கப்புறம் அந்த குறள்,
குறளை எப்படி மாற்றி படிக்க வேண்டும்ங்கிற அந்த வடிவம், அதன் பிறகு அதுல இருக்கிற கடினமான சொற்களுக்கான விளக்கங்கள், அதன் பிறகு உரை, அதன் பிறகு ஆங்கில உரைன்னு வச்சிருந்தேன். ஒரு டேட்டாபேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸல் ஷீட்ல இது கூகுள் ஷீட்ல டேட்டாபேஸ் மாதிரி வச்சுட்டு எழுதிட்டு போனேன். நான் கூகுள் ஷீட்ல எழுதின முதல் புத்தகம் இதுதான். அந்த ஆங்கில உரை ஒரு 20 குறளுக்கு எழுதினேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த தம் பத்தல, அதுக்கு மேல எழுத முடியல என்னால. அதனால 20ஓட அதை மூட்டை கட்டிட்டு தமிழ்ல மட்டும் முழு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதை முழுக்கவே கூகுள் ஷீட்ல தான் எழுதினேன். நான் 3.5 ஆண்டுகளும் அந்த கூகுள் ஷீட்டை தான் ஒவ்வொரு நாளும் திறந்து வச்சுக்கிட்டு ஒரு குறளோ 2 குறளோ 3 குறளோ 4 குறளோ அன்னைக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அதுல பதிவு செய்வேன். ஆனா எடிட்டிங் செய்யல. அப்ப சில நேரங்கள்ல 2வது குறள் 3வது குறள் படிக்கும்போது முதல் குறளை தொடர்பா ஒரு சில புதிய கருத்துகள் தோன்றும், அல்லது இந்த சொல்ல இப்படி சொல்லலாம் அந்த சொல்ல அப்படி சொல்லலாங்கிற மாதிரியான சில திருத்தங்கள் தோன்றும். அப்ப முன்னாடி போய் அந்த குறளை திருத்துவேன். அதை செய்வது உண்டு. இன்னொன்னு யூனிஃபார்மிட்டி. ஒரு ஒரு அதிகாரத்துல 10 குறள் இருக்குன்னா 10 குறள்லயும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஒரே மாதிரி சொல்லணும். ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி சொற்களை பயன்படுத்தினா படிக்கிறவங்களுக்கு குழப்பம் வரும். அந்த மாதிரியான சில திருத்தங்கள்லாம் எழுதும் போதே செஞ்சுட்டேன். முழுக்க எழுதி ஆமா, அங்கே எல்லாத்தையும் எக்ஸல் இதுலயே கூகுள் ஷீட்லயே பண்ணிட்டேன். மொத்தத்தையும் செஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன், இது அப்படியே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு அல்லது கூகுள் டாக்குமெண்ட்டுக்கு, வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு பண்ணல, கூகுள் டாக்குமெண்ட்டுக்கு அதை மாத்தி எடிட்டிங் பூரா அதுல பண்ணேன். எடிட்டிங் அங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் புத்தகம் பதிப்பாளர்கிட்ட போச்சு. அவங்க ஒரு ப்ரூஃப் ரீடிங் பண்ணாங்க. இப்படி 3 கட்டங்கள்ல திருத்தப்பட்டு இந்த நூல் வருது. உங்களோட கொலாபரேட் பண்ண யாராவது இருக்காங்களா? நீங்க கன்சல்ட் பண்ணினீங்களா, இல்ல வேற யாராவது தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவோட எடிட் பண்ணாங்களா? ஏன்னா இது ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் வழியா வரும்போது அவங்களும் சில முறைகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த இருந்தது. ஆமா, எங்க பதிப்பாளர் அவர் வழக்கமான அவங்களுடைய வழக்கமான எடிட்டிங் முறைப்படிதான் இது வந்தது. ஆனா கொலாபரேஷன் அதை என்னால சொல்ல முடியல. ஏன்னா அது ஒரு மாதிரி நான் எழுதி முடித்த பிறகு அவர்கள் தே டுக் ஓவர். அவங்க செஞ்ச திருத்தங்களை நான் பார்த்து அப்ரூவ் பண்ணேன். ஆனா மத்தபடி இது தனித்தனியாக நடந்த விஷயம். எடுத்துட்டு போனீங்க. அப்ப புரியுது. அது இட்ஸ் நாட் கொலாபரேஷன், இட் இஸ் மோர் ஆஃப் an எடிட்டிங். ஆமா, எடிட்டிங் அதான் அப்படிதான் போச்சு. புத்தகத்துடைய வடிவம் எனக்கு சில குறள்கள்ல திருத்தங்கள் அல்லது சந்தேகங்கள் வந்தபோது சில பேரோட பேசியிருக்கேன். ஆனா அதையும் கொலாபரேஷன் சொல்ல முடியாது. ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருந்திருப்பாங்க. டாக்குமெண்ட் முழுக்க உங்களுடைய இதாகவே இருந்து வந்தது. ஆமா ஆமா ஆமா, அது அப்படி சொல்லலாம். புரிந்ததுங்க. அடுத்த கேள்வி திருக்குறள்ல சொற்களில் இருந்து மேற்கோள் காட்டியே அதை அரசியல், பண்பாடு, அறிவியல், பகுத்தறிவு, ஆன்மீக நோக்கில் அதை இத்தகைய நூல் என்று பலரும் மொழிந்துள்ளனர். எடுத்துக்காட்டு வாரியார் அவர்கள் இந்த நூலை சைவ சமய நூல்னு சொல்லியிருக்காரு. இது ஆசீவக கருத்துகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்புறம் நாவலர் கடவுளை நீக்கி அறிவன் சிறப்புன்னு தொடங்கியிருக்காரு. முதல் அடியிலேயே அது அறிவன் கடவுள் அல்ல அப்படின்று வேறொரு சொல்லாடல் பயன்படுத்தும் போது இட் டேக்ஸ் அ வெரி ரேஷனலிஸ்ட் ஆர் ஏத்திஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கப்புறம் உங்களை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில ஆண்டுகளா படிச்சுட்டு வந்துட்டதுனால நான் சொல்றேன், அரசியல் சார்பற்ற தர்க்க ரீதியில ஒரு கருத்தை அழுத்தமா வலியுறுத்தாம வாசகர்களை நீங்க ஒரு தாமரை நீர் மலர் போல் பார்ப்பவர்னு எனக்கு தோணுது. உங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் அவற்றை உண்மையாக எங்கேயும் வெளிப்படுத்திடாத ஒரு கனிவு உங்கள்கிட்ட நான் பாக்குறேன். ஒரு வழிகாட்டியாவும் இருந்திருக்கீங்க. அதனால இந்த உரையிலையும் நீங்க அப்படிதான் எழுதியிருக்கீங்களா? ஏன்னா இது பெர் வேர்ட் என்னவோ அதை அடையும் முயற்சின்னு புரியுது. சோ பல பொழுதுகளிலும் ஒரு சொல்ல ஒரு பொருளாக இறுதியில் வடிக்கும் போது பல வேறு பொருள்களை நம்ம மறுக்கிறோம் இல்லையா? நம்ம ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இதுதான் ஃபைனலோ நம்ம பேப்பர்ல எழுதும் போது அது ஃபைனல் ஆயிடுது அந்த எடிஷனுக்கு. சோ அப்படி ஆகும்போது விடுபட்ட பல வேறு கோணங்களும் இருக்கலாம் அல்லவா? அதனால் எதுவுமே இல்லை இல்லையா? கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி இது. இது முதல்ல ரெண்டு பகுதியா பிரிச்சு நான் பதில் சொல்றேன். முதல்ல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். நான் இந்த பேட்டிலேயே முன்னாடியே 2-3 தடவை சொன்ன மாதிரி குறள்ல இல்லாத எதையும் நாம கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல நான் உறுதியா இருந்தேன். அந்த அதாவது அந்த முதல் நூல் வழிநூல் அப்படின்னு தொல்காப்பியத்துல சொல்லுவாங்க. முதல் நூலுக்கு உண்டான மதிப்பை நம்ம கொடுத்தே தீரணும். உரைங்கிறது வழிநூல் தான். திருக்குறளுக்கான உரைங்கிறது அதோடைய ஒரு வழிநூல் தான்.
முதல் நூலுக்கு உண்டான மதிப்பை நாம குறைக்கவே கூடாது எக்கட்டத்திலையும். அதனால திருவள்ளுவர் மேல எதையும் நாம சுமத்திடக்கூடாது. இதுல வந்து நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். குறளிலே இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். புரியுது. ஆனா அதே சமயத்துல 99% அப்படி இருந்தாலும் ஒரு 1% குறளிலே இருக்கிற விஷயங்களை அப்படியே எடுத்து பொருள் சொன்னால் பொருள் புரியாது அல்லது பொருள் முழுமையடையாது. அப்படி அந்த மாதிரியான சில குறள்களும் இருக்கு. அந்த மாதிரியா ரொம்ப ரொம்ப அரிதாக அதிகபட்சம் ஒரு 50-60 குறள்களாக இருக்கலாம், அதுக்கு மேல இருக்காதுங்கிறது என்னுடைய கணிப்பு. அந்த அந்த சிறு எண்ணிக்கையிலான குறள்களுக்கு மட்டும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா 50-60 கூட ரொம்ப அதிகம், ஒரு 20-30 சொல்லுவேன் நான். அந்த குறள்களுக்கு மட்டும் ஒரு என்ன சொல்றது, ஒரு எஜுகேட்டட் கெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நான் சிந்தித்த வரைக்கும் இந்த இடத்துல இப்படிதான் அவர் நினைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கூடுதல் விஷயத்தை சேர்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது ஒரு சில குறள்கள்ல மட்டும். அதை நான் செஞ்சிருக்கேன். ஏன்னா அது இல்லைன்னா உரை முழுமை அடையாது. அதை நான் செஞ்சிருக்கேன். மற்றபடி எந்த விதமான சார்பு நிலையையும், குறிப்பாக என்னுடைய சார்பு நிலைகள் எதையும் குறளின் மீது நான் சேர்க்கவில்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு குறளுக்கு நான் முன்னே சொன்னேன் இல்லையா, பல விதமான உரைகளை படிச்சேன் நான். ஒரு சில விளக்கங்கள் ரொம்ப இருக்கும், ஆனா மற்ற விளக்கங்களோட பொருந்தாது. அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் நம்ம எடுத்துக்க முடியும், அல்லது அந்த ரெண்டும் இல்லாத மூணாவது விளக்கத்தை நாமளும் உண்டாக்கலாம் முதல் நூல்ல அப்படி அதற்கான இடம் இருந்தால். அப்படி இருக்கும்போது ஒன்றை சொல்லி இன்னொன்றை சொல்லாமல் விட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது, பல இடங்கள்ல ஏற்பட்டது. நான் வந்து ரொம்ப வேண்டுமென்றே நான் எடுத்துக்காட்டுகளை தவிர்க்கிறேன், இல்லைன்னா அதுவே சர்ச்சை ஆயிடும். சரியா? அந்த மாதிரியான நேரங்கள்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு வாசகனாக, ஒரு குறளுடைய வாசகனாக இந்த வெவ்வேறு விளக்கங்களை படிக்கும்போது எந்த விளக்கம் மூலத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேனோ அந்த விளக்கத்தை நான் என்னுடைய உரையிலே எடுத்தாண்டிருக்கிறேன். அந்த உரிமையை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதை சொல்லும் போது மற்ற விளக்கங்களை என்னால் சொல்ல முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் எந்த குறளிலும் இதை இப்படியும் பொருள் கொள்ளலாம்ங்கிற மாதிரியான இரண்டாவது விளக்கத்தை நான் கொடுக்கல. அது தேவையில்லாத குழப்பம்னு நான் நினைக்கிறேன். மக்கள் என்னோட முரண்படக்கூடும். இப்ப நீங்க இந்த குறளுக்கு எழுதியிருக்கிற தவறு, நான் திருக்குறளை படிச்சு பாக்குறேன், எனக்கு இந்த உரை தான் தோன்றுகிறதுன்னு சொன்னா கண்டிப்பா நான் அதை மதிப்பேன். எனக்கு இந்த உரை தோன்றியது, அதை நான் எழுதியிருக்கேன். அதனாலையும் நான் அந்த கடைசியா நான் எழுதியிருக்கிற உரை பகுதியை இருக்கிறதுலயே லோயஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்புறேன். மற்ற மூன்றையும் படித்துவிட்டு உரையை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம்ங்கும் போது, நான் கொடுத்திருக்கிற உரையை வந்து ஒரு 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 கைடன்ஸா மட்டும் எடுத்துக்கிறது. அது சொல்லுவாங்க இல்லையா, பிரிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்னொரு சொல் என்ன எனக்கு சட்டம் நினைவு வர மாட்டேங்குது. ஒரு ஒரு இது கட்டாயம் கிடையாது, ஆனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 வழிகாட்டலா மட்டும்தான் நான் அந்த உரையை நினைக்கிறேன். சொன்னீங்க. நானும் அதான் நினைச்சேன், நீங்களும் இதுதான் நினைச்சிருக்க கூடும்னு. மகிழ்ச்சி அதை தெரிஞ்சுக்கிட்டு. திருக்குறளை வந்து இறை நூல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, உலக பொது மறைன்னு சொல்லுவாங்க. அது கருத அவசியம் இல்லைன்னு இன்னும் சில பேர் சொல்லுவாங்க. அதுல வந்து இன்றைய வாழ்வுக்கு தோதாக இராத பல இன்றைய கருத்துகள் வந்து தொக்கி நிற்கின்ற தேவையில்லாதது என்று சில குரட்பாக்களையும் எண்ணுவார்கள். எடுத்துக்காட்டாக பெண் வழி சேரல் இருக்கலாம், அல்லது அரசனை மையமாக கொண்ட அரசியல் அமைப்பு, இதெல்லாம் கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கலாம். எனவே குறளை சொல் அடிப்படையில் அது நின்று படிக்கும் உங்களின் முயற்சியில் உங்களுக்குள் எத்தனை இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஏற்பட்டனவா? விருப்பு வெறுப்பின்றி, பிடிப்பு மறுப்பின்றி ஒவ்வொரு குறளையும் முதற் கொள்கைகளை, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் கொண்டு பார்க்கும்போது நமக்கு மன ஓட்டங்கள் பல நிகழுமே. உங்களுக்கு அப்படியா? அதாவது எப்படின்னா, சில நேரத்துல ஜெண்டர், நீங்க பெண்ணுன்னு இருந்தா அது பெண்ணுன்னு தான் எழுதணும். நம்ம வந்து யூ கான்ட் சே ஸ்பவுஸ், மனைவி அந்த மாதிரியான குறள் இருந்ததுன்னா நீங்க அப்படிதான் மொழிபெயர்த்தோ அல்லது விளக்கியோ ஆகணும் இல்லையா? ஸோ அது ஜெனராலிட்டிக்கு போக முடியாத ஸ்பெசிபிசிட்டியோட தான் நீங்க ஒவ்வொரு டேர்மையும் நீங்க அணுக வேண்டி இருக்கு இல்லையா? அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். கண்டிப்பா இது வந்து திருக்குறளை படிக்கும்போது பல பேருக்கு வருகிற ஒரு கேள்விதான். இதையும் நான் வந்து ரெண்டா பிரிச்சு பதில் சொல்றேன். முதல்ல, காலத்துக்கு ஒவ்வாத கருத்துகள் அப்படின்னு நாம நினைக்கிற கருத்துக்கள் திருக்குறள்ல இருக்கா அப்படின்னா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னொருவர் இதை மறுக்கலாம். திருவள்ளுவரை மிக
ஒரு கடவுளுக்கு இணையாக கருதுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சிறிதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லை திருக்குறள்ல இருக்கிற அனைத்தும் காலத்துக்கு ஒப்புகிற விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் மதிக்கிறேன். இது என்னுடைய கருத்து, அவ்வளவுதான். சரியா? அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், நான் இந்த குறள்ல இந்த குறள் உரை நூல்ல எங்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வருதோ, இது காலத்துக்கு ஒவ்வாம இருக்கே அப்படின்னு அங்கெல்லாம் எனக்கு தோணுதோ, அங்கெல்லாம் இது எப்படி காலத்துக்கு ஒப்புவதாக இருக்கக்கூடும் அப்படின்னு அந்த ஒரு கோணத்துல உரையை கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வள்ளுவர் தலையில நான் எதையும் சுமத்தல. ஆனா இதை இப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன் சில இடங்கள்ல. சில இடங்கள்ல தான், முழுக்க கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டா நீங்களே சொன்னீங்க, அரசரை மையமாக கொண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு குறிப்பை மட்டும் கூட சேர்த்திருக்கேன். குறளுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு அந்த அதிகாரத்தோட தொடக்கத்திலேயே ஒரு குறிப்பு மாதிரி என்ன கொடுத்திருக்கேன்னா, இந்த அந்த காலத்துல தலைவர்னா அரசர் தான். அதனால தலைவருக்கான பண்புகளை அவர்கள் இப்படி வரையறுத்திருக்கார்கள். இன்றைக்கு தலைவருடைய வரையறைகள் மாறிவிட்டன. ஒரு நிறுவனத்தை நடத்துபவராக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம். அந்த மாதிரியானவர்களுக்கு இவற்றை பொருத்தி பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன் நான். இப்போ ஒரு அரண்மனை இருக்கு, ஒரு கோட்டையை பற்றின ஒரு பாடல் இருக்குன்னா, இன்னைக்கு என்ன நம்ம கோட்டை கட்டியா குடியிருக்கோம்? இல்ல. ஆனா அதே சமயத்துல ஒரு கோட்டைங்கிறது அதில் இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரி இருந்ததுன்னா, ஒரு வீடுன்னா நல்லா ஒழுகாம இருக்கணும், மழை வந்தா நம்மளால அங்க நனையாம தங்க முடியணும், திருடம் உள்ள வராம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதற்கான ஒரு கோடை நான் காட்டியிருக்கேன். அதற்கப்புறம் அவர்கள் அதை மாற்றி புரிந்து கொள்ள வேண்டியது அவரவருடைய பொறுப்பு. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பெண்களை பற்றிய குறள்கள். நிறைய குறள்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற பயன்பாடு இருக்கு. என் மகள்லாம் சான்றோர் ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு வரலாம் இல்லையா? அது அந்த மாதிரியான இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு உரிய இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, பெண்களை பற்றி இப்போ கணவன் மனைவி அப்படின்னு ஒரு இருக்காங்க, மனைவியை பற்றி ஒரு குறள் வருதுன்னா, உரையில நான் மனைவின்னு தான் எழுதியிருப்பேன். ஆனா அதே சமயத்துல இதே நீதி இப்போ மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் உரையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும்ங்கிறதும் அப்படியும் பார்க்க வேண்டும் அப்படின்னு போட்டேன். அந்த அந்த அவர் ஒண்ணு இப்பெல்லாம் இப்போ இது எழுதுறவங்க, அது அலுவல் ஆவணங்கள்லாம் எழுதுறவங்க he/she அப்படின்னு போடுறாங்க. சில பேர் அப்படி எழுதுறது வந்து ரொம்ப நல்லா இல்ல பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீனே எழுதிட்டு அல்லது ஷீனே எழுதிட்டு அந்த இடத்துல ஹீ எழுதுனா ஷீயையும் ஷீ எழுதுனா ஹீயையும் உரியவர்கள் போட்டு படித்துக் கொள்வார்கள் அப்படின்னு விட்டுட்டு போறாங்க. அந்த மாதிரிதான் நான் திருவள்ளுவர் எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து மகன் சொல்றாருன்னா அவர் மகனை சொல்றாருன்னு பொருள் இல்ல, பிள்ளையைத்தான் சொல்றாரு. பிள்ளை அந்த மாதிரியா நாம மாற்றி புரிஞ்சு, அவர் மனைவியின் இலக்கணம்னு ஒண்ணு சொல்றாருன்னா கணவனுக்கும் அந்த இலக்கணம் பொருந்த வேண்டும். அந்த மாதிரியாக நம்ம மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சில கூடுதல் விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இதே பெட்டியில நான் சொன்ன விஷயத்த நான் கான்ட்ரடிக்ட் பண்றேன்னு இப்ப எனக்கு புரியுது. இருந்தாலும் சொல்லிடுறேன். அதை இது எல்லாமே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு அடைப்புக்குறிக்குள்ள தெளிவா உரையோட சேர்க்காம ஒரு கைட்லைன் மாதிரியா கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் முன்னாடி அப்படி நான் எதையுமே சேர்க்கல அப்படின்னு நான் சொன்னது தவறுங்கிறது இப்ப எனக்கு புரியுது. எனக்கு அடுத்த கேள்வி வந்து 3ஆம் பால் பற்றி. காமத்து பாலை எப்படி அணுகினீர்கள்? அதன் கவித்துவமும் ஆழமும் தனியே அதை ஒரு காதல் நூலாகவே கொண்டு அதை தனியாக பலரும் படித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட உரைகளும் அதற்கு மட்டுமே எழுதியிருக்கிறார்கள். அண்மையில் மீனா கந்தசாமி அவர்கள் ஆங்கிலத்தில் வெறும் காமத்து பாலை மொழிபெயர்த்திருக்கிறார். உங்கள் நூலை முப்பாலாக பிரித்து அளித்தது இந்த மாதிரி இந்த 3 புக்கா வந்திருக்கு. அதுக்கப்புறம் எளிய உரையும் தனியா வந்திருக்கு. அது நல்ல யோசனையா எனக்கு தோணுது. நீங்கள் வந்து அதை வணிகத்துக்காகவா அல்லது சிறு நூல்களாக தந்தால் பலரும் தனித்தனியாக வாங்கி படிப்பு எளிதாக இருக்கும் என்பதால் இந்த மாதிரி ஒரு பண்ணீங்களா? அதுதான் அந்த ஒரு கேள்வியும் எனக்கு இருந்தது. என்ன இது, there are 3 different books and also there is a simplified version that comes along with it. So இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, யாருக்கு எது சரியா இருக்கும் இது வாங்குறதுக்கு? எல்லாமே வாங்குறதும் நன்று. ஆனா உங்களுடைய கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்த போது அந்த கோயிலோட ஒரு புத்தக கடை, இணைஞ்ச புத்தக கடை இருந்தது.
அந்த ம். புத்தக கடைக்குள்ள போய் அங்க இருந்த புத்தகங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ம். அங்க பாத்தீங்கன்னா, வால்மீகி ராமாயணம் ஆ, 6 வால்யூமாவோ 7 வால்யூமாவோ அவங்க பதிப்பிச்சிருக்காங்க. ஆ, அதுல இருக்கிற மற்ற காண்டங்கள் எல்லாம் ஒரு ஒரு பிரதி தான் வச்சிருக்காங்க. சுந்தரகாண்டம் மட்டும் 25 பிரதி வச்சிருக்காங்க. நெறைய வச்சிருப்பாங்க. ஆமா. ஆம், அது வந்து கேட்டபோது அது மட்டும் வாங்கி படிக்கிறவங்க இருக்காங்க சார். இல்லையான்றதுல மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் செட்டா தான் வாங்குவாங்க. அதனால மத்ததெல்லாம் ஒண்ணொண்ணு வச்சிருக்கோம். சுந்தரகாண்டம் மட்டும் 25 காப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் எனக்கு இப்ப நினைவுக்கு வருது. ஆம், முதல்ல வந்து இத ஒரே புத்தகமா வெளியிடலாம்னு தான் நினைச்சோம். பெரும்பாலான திருக்குறள் உரைகள் ஒரே புத்தகமா தான் வந்திருக்கு. ம். ஆனா பல காரணங்களுக்காக இதை தனித்தனியா வெளியிட்டு ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. என்ன காரணம்னா நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அறத்துப்பால் தனி, பொருட்பால் தனி, இன்பத்துப்பால் தனிங்கும் போது அதுல ஆர்வம் இருக்கிறவர்கள் அதை வாங்கி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது ஒண்ணு. மூன்றையும் சேர்த்தும் ஒரு தொகுப்பாக கொடுக்கிறோம். ரெண்டாவது, இன்பத்துப்பாலை மட்டும் சில பேர் இன்பத்துப்பாலை வாங்க விரும்பாமல் இருக்கலாம். பள்ளிக்கூடத்துக்களுக்கு வாங்குறவர்கள் அது ஆமா. சரியாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அந்த ம். அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ம். பள்ளி நூலகத்துக்கு வாங்கி கொடுக்கறவங்க அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும் வாங்க நினைக்கலாம். அதற்கு ஒரு வாய்ப்பையும் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதுவும் ஒரு பண்றது. காரணம். ஆம், மூணாவது காரணம், ஆஹ், ஒரு ஒரு பொருள் பொருள் அளவுலயும் பாத்தீங்கன்னா இது மூணும் வேறுபட்டு நிக்குது. முப்பால் அப்படின்னு சொல்லும் போதே மூன்றும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிறப்பும் வருது. ம். மூன்று ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத அல்லது தனித்து மிகப்பெரிய உன்னதமான படைப்புகளாக அமையக்கூடிய விஷயங்களும் ஒரே நூலில் இருக்கின்றன அப்படிங்கிற அந்த ஒரு கோணமும் வருது. சோ ம். இப்படி பொருண்மை அடிப்படையில பார்த்தாலும் அறத்துப்பாலும் பொருட்பாலும் இன்பத்துப்பாலும் தனித்தனித்து தான் தெரிகின்றன. அந்த காரணத்தினாலும் இதை தனியாக வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இதுக்கு எப்படி மக்களுடைய வரவேற்பு இருக்கிறதுங்கிறத பொறுத்து தேவைப்பட்டா மூன்றையும் சேர்த்து ஒரே தொகுப்பாகவும் வருங்காலத்தில் வெளியிடக்கூடும். இது வரவேற்பை பொறுத்து தான் இருக்கு. வாசகர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க கடைசியில. அதை வந்து தெளிவா சொல்லிடணும். ம். ஆம், நீங்க முதல்ல கேட்ட அந்த ஒரு விஷயம், காமத்துப்பால் அல்லது ஆமா. இன்பத்துப்பால்னா எப்படி ரொம்ப பொயட்டிக்கா எப்படி இருக்கு. ஆழமா ஆமா, இருக்கு. அது வந்து வேர்ட் பை வேர்ட் நம்ம பார்க்கிறது அது எப்படி ஆமா. உங்கள இந்த இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கராரான வாத்தியார் மாதிரி தான் செயல்பட்டு இருக்கேன். காமத்துப்பாலையும் வேர்ட் பை வேர்டு பார்த்து தான் பொருள் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து அதுதான் சரின்னு தோணுச்சு முதல்ல. ம்ஹ்ம். இதற்கு மேல் அதுல கவித்துவம், அதை மீறி அந்த பாடல்கள்லயே ஒரு 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 ரொம்ப இயல்பான, நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 1330 குறள்களும் கவிதைகள் தான். கவித்துவம் ஆமா, அவற்றில் இருக்கிறது. ஆமா. இப்ப அந்த காமக்கலன்னு சொன்னோம் இல்லையா? அதை ஏன் நகை அப்படின்னு ஒருத்தர் பொருள் கொள்றாங்க? ஒரு கெட்ட விஷயத்த நகையா கற்பனை செய்யும் போது அது யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நகை போட்டாங்க அப்படின்னா பொதுவா அவங்க அவங்க கூடுதல் அழகாவாங்க. ஆனா இந்த கெட்ட விஷயங்களை அவங்க அணிஞ்சுக்கும் போது அவங்க அழகு குறைஞ்சு போறாங்க. அப்போ அந்த நகைங்கிற பொருளுக்கு ஒரு புதுமையான பொருள் வந்துருது இல்லையா? முள் ஆ, கிரீடம் மாதிரி இல்லையா? ஆமா. அந்த மாதிரி ஒரு முள்கிரீடம் மாதிரின்னு சொல்றதை விட செருப்பு மாலை மாதிரின்னு சொல்லலாம். ஆஹ் அந்த மாதிரி ஒரு கவித்துவம் வந்து திருக்குறள்ல முழுமையாகவே அஹ், எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இன்பத்துப்பால்ல அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெளிப்படுகிறதே தவிர ம். அறத்துப்பால் பொருட்பால்லையும் ரொம்ப கவித்துவமான ஒரு படிச்சுட்டு அப்படியே திகச்சு நிற்க வைக்கிற இடங்கள்லாம் நிறைய இருக்கு. உண்டு. எஸ். அந்த விதத்துல இன்பத்துப்பாலையும் நான் வந்து குறளை படியுங்கள், அதற்கு என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேல உங்க வாழ்க்கையில நடந்த எதையாவது இணைச்சு பார்த்து நீங்க நிகழ்றதும் உருகிறதும் உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற அளவுல விட்டுட்டேன். மேக் மேக் இட் பெர்சனல். அது உங்களுடைய சாய்ஸ்ன்னு. ம். எனக்கு கடைசியா ஒரு கேள்வி. இணையத்துல வந்து எளிதா கிடைக்கக்கூடிய நூல் திருக்குறள் எங்கேயுமே இருக்கு. நெறைய பேர் நகைச்சுவையா பகிர்ந்துட்டது என்னன்னா, ஜென் AI வந்து அத கூறு போட்டு தப்பு தப்பா வெளியிடுது அப்படின்லாம் பார்க்குறோம். ஆனா அதிகாரப்பூர்வமா பல செயலிகள் இருக்கு. இப்போ ஐ திங்க் ஆரன்ஸ்கேப் நெனைக்கிறேன். கிஸ்ஃப்ளோவோட சுரேஷ் சம்பந்தம் அவர்களின் அ முன்னெடுப்பு வந்து அந்த திருக்குறள்.ai வெப்சைட். இதெல்லாம் நெறைய இருக்குது. குறள் திறன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அப்புறம் ம். வந்து ப்ராஜெக்ட் மதுரையில நெறைய பழைய காப்பீஸ் கிடைக்குது. இந்த மாரி அப்புறம் கையடக்க பிரதிகள் இருக்கு. ரொம்ப ஃபேமஸ்னா வந்து சைவ நூல் பதிப்பு கழகமோட இது வரதராசனாரோட உரை, அப்புறம் வந்து பூம்புகார் வந்து வெளியிட்ட புலியூர் கேசிகன் உரை, இந்த மாரி பல. ஸோ அதுல வந்து அ இதெல்லாம் வந்து செய்யறிவு களஞ்சியங்களின் மாய உளறல்கள் எல்லாம் இதையும் மீறி நடக்குது. எனவே நீங்க உங்க புத்தகத்த வந்து இணையத்திலயும்
மின்னூல் மூலமாகவும் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு செயலியாகவோ அல்லது ஒரு ஒரு சாட் பாட்டாகவோ நீங்க அதிகாரப்பூர்வமா இது 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 ஒரு குரலை இன்புட் பண்ணா அதோடைய சரியான விளக்கம் வந்து வர மாதிரி ஒரு ஆப் ஒரு சாட் பாட் பண்ற ஏதாவது பிளான் இருக்கா? இது டிஜிட்டலா நீங்க எப்படி வழங்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? கண்டிப்பா. முதல்ல டிஜிட்டலா வெளியிடுறத ஒரு ஒரு சில கட்டங்களா செய்வேன். முதல்ல அ கிண்டில், கூகுள் புக்ஸ் அந்த மாரியான வடிவங்கள்ல இந்த புத்தகம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள செய்வேன். புத்தகம் வெளியாகி ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் கழித்து அதை செய்வேன். ம்ஹ்ம். அடுத்து என்னுடைய திட்டம் என்னன்னா, அ இந்த நான் இத டேட்டாபேஸ் மாரி எழுதினேன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். அந்த அந்த டேட்டாபேஸ் அப்படியே இருக்கு. அதை பயன்படுத்தி ஒரு அ இணையதளமாகவோ அல்லது ஒரு மொபைல் ஆப்பாகவோ இதை உருவாக்கி, அங்க வந்து யார் வேணா போய் குறளுடைய எண்ணிக்கையோ குறளுடைய எண்ணையோ அல்லது அதிகாரத்துடைய பெயரையோ மட்டுமே அல்லது ஒரு வெளியிட்டு குறிப்பிட்ட அந்த சொல் எங்கெல்லாம் வருதோ அது ஒரு குறிப்பிட்ட சொல்லை போட்டு இந்த மாதிரியான அம், இதெல்லாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் இருக்கு. அதுக்காகத்தான் இதை வந்து டேட்டா பேஸா நான் எழுதினதே. ம். அதனால அதையெல்லாம் செய்யணும். கண்டிப்பாக செய்வேன். ஒன்றொன்றாக வரும். அது அதற்கான நேரமாகும். ஆனா கண்டிப்பாக வரும். இதை எல்லாருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா இணையத்திலே கிடைத்த திருக்குறள் பதிப்புகளை நான் மிக மிக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சோ நான் ம். திரும்ப கொடுக்க வேண்டும். அது அதிகாரப்பூர்வமா நீங்களே வெளியிடணும். இது வந்து வேற ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் எடுத்து ஒரு எல்எல்எம் எடுத்து அது குளறுபடி பண்ணாம நீங்க அபிஷியலா பண்றது ஒரு ரீடரான என்னுடைய கொள்கை. கண்டிப்பா. அப்படி அப்படி செய்யக்கூடியவங்க இந்த பேட்டிய கேட்டாங்க அப்படின்னா, அவங்க என்ன தொடர்பு கொள்ற மாரி இது மூலமா கேட்டுக்கிறேன். ஆம், அ நானே பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அதை செய்யக்கூடிய திறமை உள்ளவர்கள் அதோட கூட்டணி சேர்ந்தார்கள் அப்படின்னா, இன்னும் விரைவாக அதை கொண்டு வரலாம். நன்றிங்க. உங்க உங்க நேரத்துக்கு நன்றி. இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிவிட்டோம். இந்த கடைசியாக அவர் சொன்னதைப் போல் திரு சொக்கன் அவர்களை தொடர்பு கொள்ள nchokkan@gmail.com அதானே உங்களுடைய ஆமா. ஐடி nchokkan@gmail.com எழுதுங்க. அவரோட நீங்க அ உரையாடலாம். இந்த உரையாடலை கேட்டமைக்கு நன்றி. சொக்கன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னுடைய முதல் முயற்சி பாட்காஸ்ட் பண்றதுல. என்னுடைய அழைப்பை ஏற்று உங்களோட நேரம் செலவழித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய புத்தகத்தை நான் முதல் வாரத்திலேயே இப்போதே வாங்க இருக்கிறேன். நவம்பர் முதல் வாரம் வரை இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஆர்டர் செய்தீர்கள் என்றால் 30% கழிவுடன் இதை பெற்றுக்கொள்ளலாம். பின்னர் இங்கே சென்னையில் இருக்கும் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் நேராக அவரையே சந்தித்து கையொப்பமிட்டும் வாங்கிக் கொள்ளலாம். அது இன்று எங்கே நடக்க இருக்கிறது என்றும் சொல்லிவிடுங்கள். இந்த கையொப்பமிடுதல் வந்து நவம்பர் 7ஆம் தேதி அன்று 0 டிகிரி பதிப்பகத்தின் அலுவலகத்துல நடைபெறுகிறது. ம்ஹ்ம். அன்றைக்கு நேர்ல வந்து வாங்கிக்க விருப்பம் உள்ளவங்க அன்றைக்கு நேரிலும் வாங்கிக் கொள்ளலாம். இல்லைன்னா நீங்க அந்த தேதி வரைக்கும் முன்பதிவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்னுடைய கையொப்பத்தோடு உங்களுக்கு அந்த புத்தகம் அந்த வாரத்திலே வந்து சேரும். உண்மை. இது 0 டிகிரிங்கிறது டி நகர்லயா? இல்ல திருவான்மியூர்ல எங்க இருக்காங்க அவங்க? இது பாடியில இருக்கு. பாடி சென்னை 50. ஸோ ஆமா, ஆமா. ஆல்ரைட். ரொம்ப நன்றி. உங்களுடைய கேள்விகள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது. கேள்விகளை படிச்ச உடனேயே வந்து இவ்வளவு விரிவா குறளை பத்தி பேசுவதற்கான ஒரு அரிய வாய்ப்புன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு அமைந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராம். சொக்கன் சார். குட் நைட். நைட். குட் நைட் சார். தேங்க்ஸ்.